வெல்கம் டு ராதா கலை கிச்சன்ஸ். காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் வானல் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் நீல வாக்கில், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்து வதக்குள்ள லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காளான் அது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காளான் நல்லா வதங்கின பிறகு அது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசாலாவில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கம்மியான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை குழம்பு மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க தண்ணி இந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் நான். மூடி வச்சுட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காளான்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ மேலே கொஞ்சம் புதினா, மல்லி இருந்துச்சுன்னா தூவிக்கலாம். தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.